This video sponsored by BuyMote eShopping. BuyMote eShopping ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை டச் பண்ணதுமே ப்ளே ஸ்டோருக்கு தான் டைரெக்டாக போகும். ஆப் டவுன்லோட் ஆகிட்ட பிறகு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்த உடனே உங்களோட கரெக்ட் லொக்கேஷன் கொடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுமே அந்த ஆப்பில் என்னெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை தான் அந்த ஆப்பில் இருக்குது. ஒரு முறை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 3D டிராயிங் எப்படி வரையலான்றதை பற்றி தான் பார்க்கலாம். எனக்கும் இது வரைக்கும் 3D டிராயிங்லாம் வரைஞ்சி பழக்கம் கிடையாது. நான் முதல்ல 3D டிராயிங் பழக தான் போகிறேன். அதுக்காக நான் ஒரு நோட்டு, பென்சில், ஸ்கேல் எடுத்திருக்கேன். உங்களால் ஃப்ரீ ஹேண்ட்லேயே டிராயிங்லாம் நல்லா வரைய முடியுன்றவங்க நீங்கள் பென்லேயே கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிராயிங் வரைகிறதுக்காக நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். நான் கேமராக்காக 2 டைமாக அழுத்தி போடுறேன். அப்படி இருந்தும் அது சரியாக வருதா இல்லையான்றதை பார்க்கலாம். இது போல் ஒரு கோடு போட்டு முடித்ததும் இப்போது அடுத்ததாக நம்ம இந்த பாக்ஸ் போல் நம்ம வரையணும். அதுக்காக இந்த ஸ்கேலோட இந்த அகலத்தையே வச்சு நம்ம ஒரு பாக்ஸாக வச்சுக்கலாம். இப்போ 2 கோடு போட்டுட்டோம். இப்போ 2 கோடு போட்டது ஒரு பாக்ஸ் நமக்கு கணக்காயிடுச்சு. இது போல் இன்னும் 3 பாக்ஸ் வரணும். மொத்தம் 4 பாக்ஸ் இருக்கிறது போல் நமக்கு கோடு தேவை. இந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும்பொழுது 4 பாக்ஸ் வந்தாச்சு. அதே போல் இந்த பக்கத்தில் இருந்து இப்படி பார்க்கும்பொழுதும் 4 பாக்ஸ் வரணும். அதாவது எப்படி பார்த்தாலும் 4 பாக்ஸ் இருக்கிற மாதிரி வரணும். அதுபோல் கோடு போட்டு முடிச்சுட்டு பிறகு இது போல் பாக்ஸ் எல்லாம் போட்டு முடித்ததும் இந்த கார்னரில் இருந்து பாதியாக ஒரு கோடு போடணும். அந்த கோடு நான் எப்படி போடுறேன்றது பாருங்கள். இந்த கார்னரில் உங்களோட பென்சிலை வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு கோடு போடுங்க. இதே போல் எல்லா பாக்ஸுக்குமே நீங்கள் இதே போல் ஒரு கோடு போட்டுகிட்டே வாங்க. சின்னதாக ஃபுல்லாக வரக்கூடாது, ஒரு பாதி அளவில் வரட்டும். இதுக்கு ஸ்கேல் தேவையில்லை, நான் கையிலேயே தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸில் ஃபுல்லாக போட்டு முடிக்கும் பொழுது இது போல் தான் இருக்கும். இது போல் கோடு போட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக நான் எப்படி கோடு போடுறேனோ அதே போல் நீங்களும் போட்டு பாருங்கள். நம்ம முதல் பாக்ஸ் போடும் பொழுதே நமக்கு அந்த 3D எஃபெக்ட்ன்றது கரெக்டாக தெரியும். உங்களுக்கு கேமராவில் சரியாக தெரியலனாலும் நீங்கள் வரையும் பொழுது உங்களுக்கே அது 3D எஃபெக்டில் இருக்கிறது கிளியராக தெரியும். இப்போ அந்த கோடு நான் போட்டு காட்டுறேன். இது போல் தான் இந்த பாக்ஸை நான் எப்படி போட்டுட்டு வரனோ அதே போல் நீங்கள் போட்டு முடிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் இது போல் தெரியும். இப்போ இதை நம்ம ஹைலைட்டாக காட்டுறதுக்காக மார்க்கர் வச்சு நீங்கள் பாக்ஸை கலர் பண்ணணும். இதில் எந்த பாக்ஸை கலர் பண்ணணுன்னா இந்த சென்டராக இருக்கிற இந்த பாக்ஸை மட்டும் கலர் பண்ணுங்கள். இந்த பாக்ஸில் இந்த பகுதியை நான் பென்சிலில் முதல்ல கலர் பண்ணி பார்க்குறேன். இந்த 4 பாக்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கலர் அடித்து பார்க்குறேன். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் மார்க்கரில் உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே கலர் அடித்து காட்டுறேன். எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். 4 பாக்ஸும் பென்சிலில் கலர் பண்ணிட்டேன். எனக்கு ஓரளவுக்கு தெரியுது. இப்போ அடுத்ததாக மார்க்கரில் கலர் அடிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு ப்ளூ கலர் மார்க்கர் தான் இருக்குது. உங்கள்கிட்ட எந்த கலர் இருக்கோ நீங்கள் அதில் கலர் அடித்து பாருங்கள். மார்க்கருன்னு இல்லை, ஸ்கெட்ச் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எங்கிட்ட இருக்கிற ப்ளூ மார்க்கரை வச்சு இந்த பென்சிலில் கலர் பண்ண அதே பகுதியை மற்ற எல்லா பாக்ஸ்லேயும் இந்த பென்சிலில் அடிச்சிருக்கிற இந்த பாக்ஸ்லேயும் கலர் பண்ணி முடித்ததும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். எல்லா பாக்ஸையும் கலர் அடித்த பிறகு டிராயிங் இது போல் தான் வந்திருக்கு. 3D டிராயிங் நான் வரைஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க.